Hi students, welcome to Wisdom 24 channel. இன்னைக்கு வந்து நம்ம TRB Technical Syllabus, அதாவது TRB Technical ல கேட்கப்படுற either for a government lecturer or for a government assistant professor, நம்மளோட teacher recruitment board வந்து EC அப்படின்ற ஒரு branchக்கு syllabus fix பண்ணிருக்காங்க. It's a technical syllabus. Based on that topics only, definitely they will frame that question. So only they gave that as a syllabus. இன்னைக்கு வந்து நம்ம இந்த TRB Technical Ece Syllabusல ஒவ்வொரு யூனிட்லயும் எந்த மாதிரி questions கேட்டிருக்காங்க, அப்புறம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எதை நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், எதை நம்ம அவாய்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்றதுக்கு எப்படி we have to plan, அது எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த TRB Technical Ece Syllabus வீடியோல பார்க்கலாம். Okay students, come. Okay, இந்த ஒரு TRB syllabus technical EC syllabusல வந்து totally 10 units இருக்கு. இதுல வந்து first unit வந்து engineering mathematics, ரெண்டாவது unit வந்து networks, மூணாவது unit electromagnetics, அப்புறம் electronic devices and circuits, அஞ்சாவது unit digital circuits, ஆறாவது unit CMOS VLSI systems, ஏழாவது signal processing, 8 control systems, 9 analog and digital communication systems, 10 computer communication. So இந்த totally இந்த ஒரு 10 யூனிட்ல கேட்டிருக்க சிலபஸை வந்து கம்ப்ளீட்டா நம்ம கவர் பண்ணோம். எல்லா கான்செப்டையும் ஓவராலா நம்ம ஒரு ஆங்கிள் பார்த்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா definitely we are eligible to score above 130 to 140. ஏன் அப்படின்னா, ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சிலபஸ்ல இருக்க क्वेश्चंस அத்தனையுமே நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு ஆல் ஓவர் எல்லா கான்செப்டும் புரிஞ்சு படிக்கிறப்ப எப்படியாப்பட்ட क्वेश्चन கேட்டாலுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜ் கம்ப்ளீட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறமா இட்ஸ் வெரி ஈஸி. எப்படி வந்து ஒரு ஸ்விம்மிங் கத்துக்கிட்டவங்களுக்கு நீச்சல் அடிக்கிறது எவ்வளவு ஈஸியோ அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா சிலபஸையும் நீட்டா நம்ம தெரிஞ்சுட்டு இதுதான் கேட்பாங்க இதான் கேட்பாங்கன்னு அவங்களே சிலபஸா கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போய் கிளீனா படிச்சுட்டு ஒவ்வொரு கான்செப்டையுமே நீட்டா புரிஞ்சு படிக்கணும். ரொம்ப ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட், புரிஞ்சு படிக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒரு சரி இந்த யூனிட் எடுத்துட்டோமா, இதுல ஒரு 10 சம் ஓகே பண்ணிட்டோமா, ஸோ இந்த ரிலேட்டடா வந்தா பண்ணலாம், இதுதான் ஃபார்முலா, இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தியரிட்டிக்கல் ஓரியன்டா போறதை விட்டுட்டு பிராக்டிக்கலா அந்த ஒரு கான்செப்ட் ஒவ்வொரு கான்செப்டையுமே பிராக்டிக்கல் ஓரியன்டா நம்ம புரிஞ்சு படிக்கிறப்ப நம்ம வந்து மறக்கவே மாட்டோம். நாட் ஃபார் ஒன்லி த காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கிடையாது, throughout our life long. எனிவே நம்ம இந்த எக்ஸாம் எழுதி வந்து நம்ம either maybe assistant professor இல்லைன்னா கவர்மெண்ட் லெக்சரர் ஆனா கூட நம்ம வந்து முந்தைய ஒரு ஜெனரேஷனுக்கு we are a technical gurus. நம்ம அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுக்குற ஒரு பதவியில நம்ம வந்துடுறோம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம நம்ம படிக்கிறது ஃப்ரம் த ரூட் நம்ம கிளியரா தெரிஞ்சு படிக்கிறப்ப கண்டிப்பா we can produce a next generation வந்து ரொம்ப ஒரு நல்ல டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பீப்புள்ஸ், ஈஸி பீப்புள்ஸ்னா we can ஜெனரேட் இல்லைங்களா. அதனால நம்ம இந்த போர்ஷன் படிக்கிறது வந்து இட்ஸ் லைக் அ பேசிக் பில்லர் அப்படின்ற மாதிரி, ஒரு பெரிய பில்லருக்கு நம்ம ஒரு பேஸ் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட அந்த மாதிரி ஒரு நினைப்போட நம்ம படிச்சோம் அப்படின்னா டெஃபினெட்லி கண்டிப்பா நம்மளுக்கு வேலை கிடைக்க சான்சஸும் நிறைய இருக்கு. அப்புறம் நம்ம முந்தின ஜெனரேஷன்ஸ்க்கு we will be a best gurus in their life இல்லைங்களா. ஓகே, கம் we will see ஒவ்வொரு யூனிட்டை பத்தியும் நம்ம டீப்பா இப்ப தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன கான்செப்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி படிக்கணும், எதை நம்ம வந்து ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது ரொம்பவே கான்சென்ட்ரேஷன் பண்ணி எதை படிக்கணும், எதை நம்ம அவாய்ட் பண்ணலாம், இஃப் வி வாண்ட் டு அவாய்ட் எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுல நம்ம we are going to see now. Okay, come students, unit 1 engineering mathematics. engineering mathematics பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு டோட்டலி 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஒரு யூனிட் தான் அப்படின்னாலும் அதுக்குள்ள நம்மளுக்கு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒரு கடல் மாதிரி இல்லைங்களா, அதுல வந்து எவ்வளவோ கான்செப்ட்ஸ் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. நம்ம வந்து நம்ம பிஏ படிக்கிறப்ப ஆகட்டும் இல்லை எம்டெக் படிக்கிறப்ப ஆகட்டும் நம்ம ரொம்பவே மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரை படிச்சு கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அதுல வந்து சில ஒரு பேசிக் 5 ஒரு சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5யுமே நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்கோர் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ வெரி வெரி மேஜிக்கல் சப்ஜெக்ட். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு வித்யா அதை வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லா we can score the marks by knowing the formulas and by knowing the concept. இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு hidden conceptோ இல்ல எப்படி வந்தது என்ன வந்தது அப்படின்ற ஒரு ரொம்ப டெரிவேட்டிவாலாம் இருக்காது. அதாவது ஜெனரலா உங்களுக்கு வந்து ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஜெனரலா இந்த காம்படிட்டிவ் பேப்பர்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னா டெரிவேஷன்ஸ் நம்மள கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், இந்த ஃபார்முலாஸை போட்டு இந்த சம்மை கால்குலேட் பண்ணுங்க, இதுக்கு இது ஈக்குவல் ஆச்சுன்னா அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸ், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஒரு 1 or 2 minutes நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு வந்து
நம்மளுக்கு மெயின் தெரிஞ்சுக்க வேண்டியது கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். இதுல வந்து டெரைவேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுற மாதிரி டெரைவேஷன்ஸ் எதுவுமே இதுல கிடையாது. ஜஸ்ட் we have to click the options இல்லைங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஆகவே வந்து நம்ம வந்து ஃபார்முலாஸ் அப்புறம் கான்செப்ட்ஸ் நீட்டா புரிஞ்சுட்டு படிச்சாலே போதும். ஸோ இதுல வந்து சப்டிவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 5 இருக்கு. லீனியர் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ரா பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா, சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், eigen values அண்ட் eigen vectors. இந்த ஒரு லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்டை வந்து நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சேனல்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி எப்படி क्वेश्चंस கேட்பாங்க, சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணி சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால்குலஸ். கால்குலஸ்ல பாத்தீங்கன்னா மீன் வேல்யூ தியரம்ஸ், தியரம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸ், எவாலுவேஷன் ஆஃப் டெஃபினிட் அண்ட் இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், மேக்ஸிமா அண்ட் மினிமா வேல்யூஸ், மல்டிபிள் இன்டெகிரல்ஸ், ஃபோரியர் சீரிஸ், வெக்டார் ஐடென்டிட்டிஸ், டிரெக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், லைன், சர்ஃபேஸ், வால்யூம் இன்டெகிரல், ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் Gauss and Green's theorems. இந்த ஒரு particular topics நம்ம clean-ஆ நம்ம from the top to bottom rootல இருந்து இது எப்படி வந்தது எல்லாமே நம்ம clean-ஆ we want to read என்ன சொல்றது descriptive வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்படி வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது for a competitive paper. You just remember the formula and you just work out as many as sums and remember the concept. எப்படி வந்தது என்ன அப்படின்னா கான்செப்டை புரிஞ்சுட்டு ஒண்ணுக்கு ரிலேட்டடா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறப்ப ஒண்ணு மறந்தாலுமே இன்னொரு ஞாபகம் இருந்ததுனால இன்னொரு கான்செப்ட் ஞாபகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கால்குலஸ்ல இந்த மாதிரி. தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து we crossed all differential equation அப்படின்றது நம்மளோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் டாபிக் இல்லைங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், அதுல வந்து லீனியர் நான் லீனியர் ரெண்டுமே இருக்கும். ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் parameters, Cauchy's and Euler equations, initial and boundary value problems, partial differential equation and variable separable method. இந்த ஒரு கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ரொம்ப கிளியரா புரிஞ்சு படிச்சா போதும். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ்ல அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், Cauchy's integral theorem, integral formula, Taylor's and Lorentz series, residue theorem, solution integrals, probability and statistics, sampling theorems, conditional probability, mean, median, mode and standard deviation, random variables, discrete and continuous distributions, Poisson, normal and binomial distribution, correlation and regression analysis. இது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது complex variables. It's not a simple variable, it's a complex variable related problems. So இத பேஸ் பண்ணி வந்து ரொம்பவே நம்ம sums, concepts, formulas எல்லாமே புரிஞ்சு படிச்சா கண்டிப்பா we can attend any type of problem and we can get a proper solution. Numerical methods la vandu solution of non-algebraic equations, single and multi-step methods for differential equations. So இந்த ஒரு 5 subdivision, linear algebra, calculus, differential equation, complex variable, numerical method. இந்த concepts நம்ம clean-ஆ from the root to bottom, அந்த top to bottom நம்ம clean-ஆ புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா எந்த மாதிரி question கேட்டாலுமே நம்ம வந்து தாராளமா ஆன்சர் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில concepts எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, எவ்வளவு தடவை இதை நான் ஒர்க் அவுட் பண்ணாலே எனக்கு அது ஞாபகமே வர மாட்டேங்குது, I am very bad with this concept அப்படின்னா definitely நீங்க அந்த 5 subtopicல அதை அவாய்ட் பண்ணிடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 9 யூனிட் இருக்கு இல்லைங்களா மார்க் ஸ்கோரிங்க்கு. ஸோ தாராளமா நீங்க வந்து மேக்ஸ்ல வீக்கா இருந்தீங்கன்னா உங்க டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தாராளமா அங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். கண்டிப்பா 5ல கஷ்டமா யாருக்குமே இருக்காது. இருந்திருந்தா நம்ம மேக்ஸை பாஸ் பண்ணிட்டு வரவே முடியாது. கண்டிப்பா இந்த ஒரு 5 டாபிக்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் மினிமம் 3ஆவது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? எதர் இட் மே பி linear algebra, numerical methods, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் இல்லைன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லைன்னா கால்குலஸ். ஸோ உங்களோட கெப்பாசிட்டியை உங்களோட ஒரு இதை நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கோங்க, டைம் டேபிள் போட்டுக்கோங்க. இதே தான் இந்த யூனிட் நான் இன்னைக்கு கவர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் டெய்லி ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தாலே போதும், தாராளமாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா கிராஃப் தியரி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட்ங்க. மேட்ரிசஸ் அசோசியேட்டட் வித் கிராஃப்ஸ், இன்சிடென்ட்ஸ், ஃபண்டமெண்டல் கட் செட் அண்ட் ஃபண்டமெண்டல் சர்க்யூட் மேட்ரிசஸ், நெட்வொர்க் அனாலிசிஸ். நெட்வொர்க் அனாலிசிஸ் 2 இருக்கு, நோட் அனாலிசிஸ் அப்புறம் மெஷ் அனாலிசிஸ். நெட்வொர்க் தியரம்ஸ்ல பார்த்து சூப்பர் பொசிஷன், தெவினியன்ஸ், நார்டான்ஸ், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். இதுல வந்து நிறைய தியரம்ஸ் இருக்கு, நம்ம படிச்சிருப்ப பார்த்திருப்போம். இதுல மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, சில மேக்ஸிமம் தியரம் அப்படின்றலாம் இருக்கும் பாத்தீங்களா. சூப்பர் பொசிஷன் இருக்கு, தெவினியன் இருக்கு, நார்டான் இருக்கு, மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் இருக்கு. சில எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. சில இன்னும் எக்ஸ்ட்ரா தியரம்ஸ் இருக்கு, அது வந்து இதுல வந்து
notify பண்ணல நமக்கு தேவையான ஒரு தியரம் 4 தான் இங்க superposition Thevenin Norton maximum power transfer theorem அப்புறம் y to delta delta to y transformation steady state sinusoidal analysis using phasors linear constant coefficient differential equation time domain analysis of simple RLC circuits solution of network equations using Laplace transform frequency domain analysis of RLC circuits two port network parameters driving point and transfer functions state equations for networks so இத்தனை கான்செப்ட் நம்ம க்ளீனா படிச்சோம் அப்படினா செகண்ட் யூனிட் within a அப்படியே ரொம்ப அப்படியே சொல்லுவாங்கல ரொம்ப சாஃப்ட்டா we can clear that and we can easily cross this C okay மூணாவது யூனிட் பாத்தீங்கன்னா electromagnetics elements of vector calculus electrostatic fields Coulomb's law divergence and curl Gauss and Stokes theorem இது வந்து electromagneticsனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டாபிக் என்ன அப்படினா இங்க வந்து நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் எலக்ட்ரிக்கல் நம்ம எப்படி electrically how we are getting the all the waves அது electromagnetic field what is EMF force அதெல்லாம் நம்ம இங்க படிப்போம் magnetic fields Biot-Savart's law Ampere's circuit law Faraday Maxwell equation pointing vector waveguides அப்புறம் TEM mode rectangular circular waveguide boundary condition transmission lines fundamentals and parameters of VHF and UHF impedance matching S parameters pulse excitation அப்புறம் VHF and UHF ultra high frequency அப்புறம் very high frequency antennas and wave propagation RF and microwave circuits and systems இந்த யூனிட் 3 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும் obviously எலக்ட்ரிக்கல் இல்லாம எலக்ட்ரானிக் கிடையாது இல்லைங்களா நம்ம எலக்ட்ரானிக் எதுவே நம்ம எலக்ட்ரானிக் வர்க் பண்ணனும் எலக்ட்ரானிக் டிவைसेस வர்க் பண்ணனும்னா கண்டிப்பா நமக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் தேவை சோ அது எப்படி நம்ம ஜெனரேட் பண்றோம் அதோட லாஸ் என்னென்ன அதெல்லாம் இருக்க தியரம்ஸ் என்னென்ன அதெல்லாம் இந்த யூனிட் 3 ல படிக்கிறோம் एक्चुअली இந்த யூனிட் 3 அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு யூனிட் இத வந்து நம்ம படிச்சோம் அப்படினா எப்படி சொல்றது it is apart from electronics obviously நம்ம EC syllabus குள்ள தான் இருக்கு ஆனாலுமே it's completely 90% electrical related papers தான் நம்ம இங்க படிக்கிறோம் சோ ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் Unit 4 ல பாத்தீங்கன்னா electronic devices and circuits energy bands carrier transport and silicon generation and recombination of carriers energy band உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லீங்களா energy bandல வந்து valence band conduction band இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் carrier transport in silicon ஒரு semiconductor material அதுல எப்படி உங்களுக்கு transport எல்லாம் நடக்குது carriers either it may be electron or hole எப்படி transport நடக்குது அப்புறம் generation எப்படி recombination எப்படி அந்த carriers அப்புறம் PN junction diode னா என்ன Zener diode tunnel diode எக்கச்சக்கமான diodes இருக்கு நம்மளோட சிலபஸ்ல நமக்கு கேட்டிருக்கிறது வெறும் PN junction diode Zener diode tunnel diode அப்புறம் BJT JFET MOS capacitor MOSFET LED pin and valence photodiode lasers other technology device technology 5C small signal equivalent circuits of diodes BJTs MOSFETs and analog CMOS biasing அப்புறம் bias stability of transistor FET amplifiers rectifiers and power supplies அப்புறம் feedback amplifiers என்ன oscillators என்ன tuned amplifiers multi vibrators operational amplifiers and its applications functional generators அப்படினா என்ன wave shaping circuits அதுல 555 timers வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு IC இல்லைங்களா சோ அத பத்தி எல்லாமே கம்ப்ளீட்டா இட்ஸ் லைக் a combo of electronic devices and circuits is the heart of our EC subject அப்படினு சொல்லலாம் நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் எத்தனை ஒரு கான்செப்ட்டுமே இந்த 5th யூனிட்ல நம்ம வந்து பேசிக்கா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரானிக் ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்த எலக்ட்ரானிக் டிவைसेस அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் கான்செப்ட்ஸ்ல யூனிட்ல பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் யூனிட் 5 பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து இட்ஸ் a very very what to say ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஈஸியான யூனிட் இதுதான் இந்த ஒரு 10 டாபிக்லயுமே இது ரொம்ப 5th unit தான் ரொம்ப ஈஸி ஏன் பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அபௌட் boolean algebra identities laws commutative law associative law de Morgan's அதெல்லாம் வரும் அப்புறம் minimization of boolean functions எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாலுமே நம்ம எப்படி மினிமைஸ் பண்றோம் இதுல வந்து k map பத்தி பாப்போம் min terms max terms அப்புறம் லாஜிக் கேட்ஸ்ல பேசிக் தெரியும்ல 7 type of gates இருக்கு AND OR NOR NAND XOR இத பத்தி எல்லாம் பாப்போம் இதெல்லாம் நெக்ஸ்ட் காம்பினேஷனல் சர்க்யூட் இதுல வந்து एक्चुअली டிஜிட்டல் சர்க்யூட்ல ரெண்டு வகையான ஒரு சர்க்யூட்ஸ் இருக்கு பேசிக்கலி காம்பினேஷனல் சர்க்யூட் and சீக்வென்ஷியல் சர்க்யூட் காம்பினேஷன் லெவல்ல அரித்மெட்டிக் சர்க்யூட்னா என்ன கோட் கன்வெர்ட்டர் மல்டிப்ளெக்சர் டிகோடர் PROM PLAs சீக்வென்ஷியல்ல latches flip flops counter shift registers அதுலயே உங்களுக்கு எல்லாமே வந்துரும் JK flip flop DT SOR flip flop அத்தனைமே இந்த flip flop குள்ளே வந்துரும் உங்களுக்கு அப்புறம் ADs analog to digital to analog converter semiconductor memories memory related
டாபிக்ஸ் அப்புறமா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே சேவ் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸர் வேணும் இல்லைங்களா ஸோ பேசிக்கலி நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ராசஸர்ஸ் பேசிக் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் பேசிக் மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி சிலபஸ் 8085 அப்புறம் 8086 மைக்ரோ ப்ராசஸர் அது மைக்ரோ கண்ட்ரோலர்ல 8051 அண்ட் பிஐசி அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அதோட ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து as per me my personal opinion is very interesting ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் for me unit 5 is very interesting definitely we can score out in this unit 5 according to me next unit 6 CMOS VLSI systems அதாவது complementary metal oxide semiconductor VLSI systems VLSI ன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா very large scale integration அப்படின்ட்டு நம்மளோட ஐசி மேனுஃபேக்சரிங்ல வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷனையும் தாண்டி இப்போ வந்து என்ன சொல்றது GLSI கிகா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அதெல்லாமே ரொம்ப ஹை என்ன சொல்றது ஹை ப்ராசஸஸ் ஹை எண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்லாம் வந்துருச்சு ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஒரு சிஸ்டம் இந்த ஒரு யூனிட் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மாஸ்ஃபெட்டை வந்து எப்படி நம்ம ஸ்விட்சா யூஸ் பண்றோம் பேசிக் லாஜிக் கேட்ஸ் இன் CMOS லேயர் CMOS இன்வெர்டர் டைனமிக் CMOS ஃப்ளோர் பிளானிங் அண்ட் ரூட்டிங் அதாவது ஐசிஸ்க்கு நம்ம எப்படி பிளான் பண்ணி எப்படி அது மேல நம்ம செமிகண்டக்டர் மெட்டீரியல்ல ரூட் பண்றோம் அந்த ரூட்டிங் பிளானிங் எப்படி ஃபேப்ரிகேட் பண்றோம் அதெல்லாம் லோ பவர் டிசைன் ரிலையபிலிட்டி அண்ட் டெஸ்டிங் அப்புறம் அதை எப்படி கிளாக்கிங் ஸ்பீட் செட் பண்றது டெஸ்டிங் ஸ்ட்ரக்சரல் இது வந்து ஸ்ட்ரக்சரல் கேட் லெவல் மாடலிங் ஸ்விட்ச் லெவல் மாடலிங் பிஹேவியர் அண்ட் ஆடியோ லெவல் மாடலிங் எல்லாம் வெரிலாக் இட்ஸ் a language for VLSI systems verilog la padipom apra multiplier encoder decoder flip flop registers arithmetic circuits and CMOS VLSI idellame 6 unit la வந்து it's completely about the complementary metal oxide semiconductor systems இது வந்து சில பேர் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சில பேருக்கு ஈஸியா இருக்கும் so as per your wish நீங்க எதை அவாய்ட் பண்றது எதன கான்சன்ட்ரேஷன் பண்றது அப்படினு நீங்களே ஒரு எப்படி சொல்றது நீங்களே ஒரு செக் லிஸ்ட் போட்டுட்டு சிலதை வந்து பிரிச்சுட்டு காம்ப்ளிகேட்டட் ஈஸி வெரி ஈஸி அப்படினு வந்து நீங்க பிரிச்சுட்டு நீங்க அதப்படி படிச்சீங்க அப்படினா 10 யூனிட் கொடுத்துட்டாங்களே 10 யூனிட்டுமே நம்ம படிக்கணுமே கிடையாது நமக்கு எது ஈஸியா இருக்கோ அதுக்கு நம்ம ரொம்பவே டைம் கொடுக்கணும் இது ரொம்ப கஷ்டமா இருக்கனால இது புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்றதுக்கு don't waste your time you concentrate on your capable things and definitely you can score அதுலயே நீங்க வந்து ஒரு particular time ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா நீங்க ஸ்கோர் பண்ணலாம் சிலதை அவாய்ட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது signal processing பாத்தீங்கன்னா definition and properties of Laplace transform continuous time and discrete time Fourier series அப்புறம் Fourier transform அப்புறம் DFT FFT Z transform sampling theorem அப்புறம் LTI systems signal transmission through LTI systems infinite impulse response filters finite impulse response filters quantization effects and DSP architecture digital signal processing கண்டிப்பா signal processing unit வந்ததுக்கு அப்புறம் DSP எப்படி நம்ம விட முடியும் it's a digital signal processing architecture எப்படி அதுல எப்படி வந்து process பண்றாங்க signal அதெல்லாம் இந்த unit 7 ல பாப்போம் ரெண்டாவது யூனிட் எட்டாவது யூனிட் பாத்தீங்கன்னா control systemsல வந்து பேசிக்கா how we are controlling the systems very simple how we are controlling the systems so இதுல பாத்தீங்கன்னா basic control system components என்னன்னா டெஃபினட்டா ஒரு சிஸ்டம் அப்படினு நினைச்சா ரெண்டு வகை இருக்கும் open loop system ரெண்டாவது closed loop system அதோட stability analysis of these systems signal flow graphs and their use in determining transfer functions of systems transient and steady state analysis of LTI control system and frequency response tools and techniques for linear time invariant control system analysis Rooth-Loki Routh-Hutchinson criterion Bode and Nyquist plots control system compensators like elements of lead and lag compensation elements of proportional integral derivative அதாவது PID அப்படினு சொல்லுவாங்களா அந்த கண்ட்ரோல் இவ்ளோ கான்செப்ட்ஸ் பத்தி மட்டும் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ல பாப்போம் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது ஒரு கடல் எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கும் நம்மளோட TRB சிலபஸ்ல இவ்ளோ தான் கேட்டிருக்காங்க இத நம்ம க்ளீனா ரெடி ஆனா போதும் யூனிட் 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் நமக்கு வந்து சிஸ்டம்ஸ்ல ரெண்டு வகைப்படுது இல்லைங்களா அனலாக் சிஸ்டம் அப்புறம் டிஜிட்டல் சிஸ்டம் இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி யூனிட் 9ல காம்போ பேக்கா கொடுத்திருக்காங்க இதுல வந்து random signals and noise theory அதாவது amplitude angle pulse modulation demodulation system பத்தி அப்புறம் super heterodyne receiver signal to noise ratio pulse code modulation differential pulse code modulation digital modulation schemes இது பாத்தீங்கன்னா digital modulation scheme பாருங்க amplitude phase frequency shift keying schemes அதாவது amplitude shift keying phase shift keying frequency shift keying error control coding இது வந்து hamming code அதெல்லாம் வரும் satellite communication ல பாத்தீங்கன்னா satellite communication is purely about digital communication இது combination of it fundamentals of information theory and channel capacity theorem அப்புறம் 10வது யூனிட் பாத்தீங்கன்னா data communication இதுல வந்து நம்ம இத்தனையுமே 9 யூனிட்ஸ் வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோமோ இது அத்தனையுமே வந்து
நம்ம த்ரூ எ டிஜிட்டல் டேட்டா கம்யூனிகேட் பண்ணணும், ஏதாவது ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு அனுப்பணும், அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் என்னவே இருக்கட்டும். நம்ம ஒரு டிஜிட்டலி வி ஹவ் டு கம்யூனிகேட் அப்படின்னா பேசிக்காக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஓஎஸ்ஏ இருக்கு இல்லைங்களா, 7 லேயர் ஆஃப் மாடல், அதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த டாப்பிக்கில் வரும். அப்புறம் மோடம்ஸ் அப்படின்னா என்ன, எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் மெத்தட் என்ன, டேட்டா லிங்க் கண்ட்ரோல் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ் LAN, அப்புறம் மெட்ரோபாலியன் நெட்வொர்க்ஸ், வைட் ஏரியா நெட்வொர்க்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், அதோட ஆர்கிடெக்சர் சர்வீசஸ், அப்புறம் மொபைல் கம்யூனிகேஷன் ஆர்கிடெக்சர் structure, OFDM principles, basics of TDMA, FDMA, CDMA, GSM, GPRS and WiMAX. So இத்தனை கான்செப்ட்டுமே இது ஆக்சுவலி யூனிட் 10 ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான். நம்ம நீட்டாக படித்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன்ஸ் ஆகட்டும், நிறைய சம்ஸ், எக்கச்சக்கமான சம்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் கான்செப்ட் ஓரியன்ட். இந்த ஒரு 10 யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டெரிவேட்டிவ் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் ஒன்று இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ், ரெண்டாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் கொஞ்சம் டெரிவேட்டிவ் பேப்பராக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிறது கான்செப்ட்ஸோ ஃபார்முலாஸ் அதெல்லாம் கொஞ்சம் புரியுங்கிறது நீ கொஞ்சம் டெரிவேட்டிவாக தான் போக வேண்டியது வரும். நெட்வொர்க்ஸ் கொஞ்சம் தியரி அப்புறம் ப்ராக்டிக்கலும் கலந்துருக்கும். 4th யூனிட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சர்க்யூட்ஸ் ஃபுல்லி கான்செப்ட் ஓரியன்ட். டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் அப்படிதான் உங்களுக்கு வந்து தியரியும் இருக்கும், சம்ஸ் நிறையவே இருக்கும். CMOS VLSIல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு தியரி ஓரியன்டாக இருக்கும். அப்புறம் ப்ரோக்ராமிங் ஓரியன்ட் இருப்பீங்க பாருங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி C ப்ரோக்ராம், ஜாவா, அந்த மாதிரி C++ அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பைத்தான் எல்லாம். பட் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வெரிலாக் ப்ரோக்ராம்ன்றது நம்மளோட லாங்குவேஜ். எப்படி ஒரு VLSI டிசைன் சிஸ்டம்ஸ் எப்படி டிசைன் பண்ணுங்கன்னா we have to know வெரிலாக் லாங்குவேஜ் வெரி ஸ்கில்ஃபுல்லி. அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் கேட் லெவல் மாடலிங், ஸ்விட்ச் லெவல் மாடலிங், பிஹேவியரல் மாடலிங் பற்றிலாம் நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்கணும். So programming plus concept oriented வந்து 6th unit. 7th unit obviously it is a derivative paper. இதில் வந்து sampling theorem, அப்புறம் வந்து ரொம்பவே processing structure பற்றியெல்லாம் இங்கே பார்ப்போம். of course இதுலையுமே உங்களுக்கு theory plus concepts plus practicals, அது எப்படி சொல்ற derivatives இருக்கும். control systemல full and full it's a sums, எப்படி சொல்றது, sums நிறையா இருக்கும். அதில் theory plus concept plus sums நிறையா இருக்கும், ஃபார்முலா ஓரியன்ட். அப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட், அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல கான்செப்ட்ஸ் நல்லா கிளீனாக தெரிஞ்சிருக்கணும். 10th யூனிட்டும் கான்செப்ட் ஓரியன்ட் தான். ஸோ எப்படி நம்ம படிக்கிறது, ஒரு யூனிட்டும் எது ஆஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நம்ம கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த எக்ஸாம்ல, நாலேஜ் வைஸ் நம்ம கிட்ட என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது புரிஞ்சு நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா we can crack the examination. ஏதோ ஒரு 10 யூனிட் கொடுத்துட்டாங்களா எப்படியோ மாங்கன்னு படிச்சு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றத விட்டுட்டு நம்ம 10 யூனிட்டுமே புரிஞ்சு நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பண்றப்ப கண்டிப்பா எப்படி சொல்றது, நம்ம ஆஸ் எ காம்படிட்டர்ஸ் நம்ம வந்து நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம். 1 இல்லை 2 இல்லை 4 இல்லை கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸாமும் நம்ம அப்ளை பண்ற கெப்பாசிட்டி இருந்தால் அப்ளை பண்ணி ஒன்றுல கண்டிப்பாக கிளிக் ஆகும். எத்தனை உங்க எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பேப்பர்ஸ் ரிலேட்டட் எதை பார்த்தாலுமே இந்த கான்செப்டை மீறி எதுவுமே இருக்காது. எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க. நெட்வொர்க்ஸ் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், டிஜிட்டல் சர்க்யூட், CMOS VLSI சிஸ்டம், இதெல்லாம் பில்லர்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், கண்ட்ரோல் சிஸ்டம், அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், இது அத்தனையுமே பில்லர்ஸ் ஆஃப் அவர் டிபார்ட்மெண்ட். இந்த எல்லா கான்செப்டையும் நம்ம கிளியரா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இதை விட்டு வேற எந்த ஒரு கான்செப்ட்ல இருந்தா கேட்கவே சான்ஸே கிடையாது. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா தான் இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு 10 யூனிட்டுமே நீட்டா ஒரு எப்படி சொல்றது, பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு செக்லிஸ்ட் போட்டு பிளான் பண்ணி படிங்க, பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூ கேன் கிராக் த எக்ஸாம், த TRB டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். கண்டிப்பா நீங்க வந்து நான் வந்து என்னோட விஸ்டம் இந்த 24 சேனல்ல ஒரு யூனிட்டை பத்தியுமே நம்ம வந்து சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஐம் கோயிங் டு புட் அ வீடியோ. ஆல்ரெடி இந்த லீனியர் அல்ஜிப்ராவை நான் முடிச்சிருக்கேன். ஸோ மேக்ஸ்லயும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு புதுசா ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க, and கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் ரீச் ஆகுதோ ஈவன் ஐ வில் பி பூஸ்ட் அப் டு கிவ் மச் மோர் டாபிக்ஸ். ரொம்பவே ஒரு நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நிறைய டாபிக்ஸ், நிறைய ஒரு புது டாபிக்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து சம்ஸ் எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன். யூ கேன் டிஸ்கஸ் வித் மீ ஆல்சோ த்ரூ த வாட்ஸ்அப் லிங்க் குரூப், டெலிகிராம் குரூப். Thank you students. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், don't forget to subscribe and click the notification button students. Thank you.